அங்க அப்படியே திகைச்சு நிற்கிறோம். சில இடங்கள்ல இந்த அன்னைக்கு ஒரு பாப்பா சொல்லிச்சு, இது என்னது அப்படின்னுச்சு. பாப்பா அப்படின்னு, ரைட், இது தெரியல அப்படின்னு, இது சாய் பாப்பா, அது கண்டுபிடிச்சிருக்கு. அப்ப அந்த விரலை வச்சுக்கிட்டே அன்னைக்கு ஜோக்ல ரொம்ப பேசுறதுல இல்ல. இது சாந்தி, சரி அப்படின்ட்டு. இது அப்படின்னா தெரியல, இது டிஸ்கோ சாந்தியா ஆடுதுல, என்ன அநியாயம். இது மணி, ரைட், இது தெரியல அப்படின்னு, இது குள்ள மணி, அதை விட சின்னதா இருக்கான். பட்டு பட்டுன்னு உதுத்து விட்டு போறாங்க. நம்மளுக்கு பெரிய உதுத்த வேலை இருப்பேன் போலன்னு சொல்லி இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பொண்டாட்டி வேறு புதன்கிழமை சம்பளம் சனிக்கிழமைங்கிற மாதிரி சில விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா காலையில இதில் நடக்கும் ஹாஸ்பிட்டல். வேமா ஒரு ஆள் போனாரு, டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ட்ல எதை எழுதினார், வாங்கிட்டு வேமா போயிட்டு வேமா வந்து டாக்டர் திட்டு, என்ன நீங்க டாக்டர் கொங்காத்தனமா எடுத்துக்கிறீங்க, நீங்க எழுதி கொடுத்த மெடிக்கல் எல்லா மெடிக்கல் கொடுத்துட்டு எங்கேயும் மருந்து தர மாட்டேன்றாங்க அப்படின்னு. ஏலே அது பேனா சரியா எழுதான்னு எழுதி பார்த்தேன், அதை கொண்டு போய் யாரும் அங்கெல்லாம் போட சொன்னது அப்படின்னு. நர்ஸ் வந்து சொல்லிச்சு, இங்க வாங்க, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, உடம்பு பாத்து